சமகால விந்தை செய்திகள். பாகம் 132. கிணற்றிலிருந்து துபாய் போலீசார் மீட்ட சிறுவனை அன்பினால் கொன்ற கிராம மக்கள். கிணறு ஒன்றுக்குள் விழுந்த சிறுவன் ஒருவனை துபாய் போலீசார் காப்பாற்றிய போதிலும் கிராமவாசிகள் அன்பு மிகுதியால் மேற்கொண்ட அபத்தமான செயற்பாடுகளால் அச்சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றதாக அந்நாட்டு போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் இடையிலான எல்லைப்பகுதி கிராமம் ஒன்றில் சில வருடங்களுக்கு முன் இச்சம்பவம் இடம்பெற்றதாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இத்தகவலை வெளியிடுவதாகவும் லெப்டினன்ட் கர்னல் ஃபுர்கிபாக் தெரிவித்துள்ளார். கிராமம் ஒன்றிலிருந்த கிணறு ஒன்றுக்குள் 6 வயதான சிறுவன் ஒருவன் வீழ்ந்துள்ளான். அந்த நாட்டில் உள்ள மீட்பு பணித்துறை அதிகாரிகள் எம்மை உதவி கோரி அழைத்தனர். துபாய் போலீசார் அப்பகுதியை அடைந்த போது கிணற்றுக்குள் செல்வது மிக கடினமானதாக இருந்தது. அது மிகவும் ஒடுங்கிய கிணறு. அதற்குள் இறங்க முற்பட்டால் கிணறு இடிந்து விழும் அபாயம் இருந்தது. ஒட்சிஷன் வாயு, மின் விளக்கு, கேமரா உட்பட பல சாதனங்கள் கிணற்றுக்குள் இறக்கப்பட்டு அச்சிறுவன் சுவாசிப்பதற்கு வழி ஏற்படுத்தப்பட்டதுடன் அவனை கண்காணித்தோம். அதேவேளை கிணற்றுக்கு அருகில் சமாந்தரமாக மற்றொரு குழியொன்றை வெட்டியதன் மூலம் அச்சிறுவனை மீட்டோம். ஆனால் சிறுவனை கிணற்றிலிருந்து வெளியே எடுத்த போதிலும் அச்சிறுவனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. அக்கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அச்சிறுவனை கட்டித் தழுவவும் முத்தமிடவும் முண்டியடித்தனர். எம்மிடம் ஆம்புலன்ஸ் இருந்த போதிலும் அவர்கள் தமது சொந்த கார் ஒன்றின் மூலமே சிறுவனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முற்பட்டனர். இதனால் உரிய நேரத்தில் வைத்தியசாலையை அடையாமல் அச்சிறுவன் இறந்துவிட்டான் என மேற்படி போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். என்ன முட்டாள்தனம் இது! கிடைத்த வாய்ப்பை வசமாக்காததால் வந்த விளைவு இது. கிணற்றுக்குள் இருந்து மீட்டெடுத்த பின் அந்த சிறுவன் உயிர் பிரிந்தது கொடுமையே. ஒரு நோயாளியை ஆம்புலன்ஸ் எடுத்து செல்வதற்கும் சொந்த காரில் எடுத்து போவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை உணராத மக்கள் அந்த சிறுவனை தக்க நேரத்தில் எடுத்துச் செல்ல முடியாமல் போனதால் பிழைத்திருக்க வேண்டிய சிறுவன் உயிரை கொடுத்தான். உண்மையில் இது எல்லாருக்குமே ஒரு சிறந்த பாடம், எச்சரிக்கை தரும் தகவலாகவும் இருக்கிறது. 2500 அமெரிக்க டாலர் செலவில் கோழிக்கு செயற்கை கால். அமெரிக்காவை சேர்ந்த பெண் ஒருவர் தான் வளர்க்கும் கோழிக்கு செயற்கை கால் பொருத்துவதற்காக 2500 அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளார். மசாசுசெட்ஸ் மாநிலத்தை சேர்ந்த ஆண்ட்ரியா மார்டின் எனும் பெண் கோழி பண்ணை ஒன்றை நடத்தி வருகிறார். கோழிகளுக்கு புனர்வாழ்வளிப்பதில் தேர்ச்சி பெற்ற பண்ணை இது. அங்குள்ள 3 மாத வயதான கோழியொன்றின் கால் அசாதாரணமான வகையில் வளைந்து காணப்பட்டது. அது ஒரு கோழிதானே என எண்ணாமல் அக்கோழியை டவுட்ஸ் பல்கலைக்கழகத்தின் கமிங்ஸ் மிருக வைத்திய துறைக்கு கொண்டு சென்றார் ஆண்ட்ரியா. அக்கோழிக்கு செயற்கை கால் பொருத்தலாம், அதற்கு 2500 டாலர்கள் செலவாகும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். அக்கோழி சாதாரணமான முறையில் வாழ வேண்டும் என தான் விரும்புவதாக கூறிய ஆண்ட்ரியா மார்டின் செயற்கை கால் பொருத்துவதற்கான செலவை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். பறவைகளுக்கு சத்திர சிகிச்சை செய்வது மிக சிக்கலானது. ஆனால் இந்த சத்திர சிகிச்சையால் அக்கோழி மிக மகிழ்ச்சி அடையும். எனவே அச்சிகிச்சை பெறுமதியானது என ஆண்ட்ரியா மார்டின் கூறியுள்ளார். அடடா, மனிதர்களுக்கு கால் போனாலே திரும்பி கூட பார்க்காமல் தள்ளி வைக்கும் உலகம் இது. அதில் இந்த கோழியின் கால் பற்றி யோசிக்கும் இவருக்கு எத்தனை நல்ல இதயம்! இப்படி ஒரு கோழி நம்மவர் கையில் சிக்கினால் என்ன செய்வார்கள் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்த கோழிக்காக 2500 டாலர்களை இந்த பெண் செலவு செய்ய முன்வந்திருக்கிறார். அங்க இங்க இன்னமும் காருண்யம் இருக்கிறது. பிரிட்டனில் நாய் இறைச்சி வாங்கிய சமையல் நிபுணர் அம்பலம். பிரிட்டனில் உள்ள இந்திய உணவகம் ஒன்றின் சமையல் நிபுணர் ஒருவர் நாய் இறைச்சி வாங்கிய போது அகப்பட்டுக் கொண்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. பிரிட்டனில் உள்ள ராயல் ஃபுட் எனும் நிறுவனத்தை சேர்ந்த 37 வயதான ரோய்லிடா சில்வா எனும் இந்த சமையல் நிபுணர் அழுக்கான குளிர்சாதன பெட்டியில்லாத விநியோக வாகனம் ஒன்றிலிருந்து இறைச்சி அடங்கிய பைகளை வாங்கியதாக ஸ்விங்டன் பரோ நகரசபை புலனாய்வு அதிகாரிகள் கண்டதாக பிரித்தானிய நீதிமன்றம் ஒன்றில் நடைபெறும் வழக்கு விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்விங்டன் பரோ நகர புலனாய்வு அதிகாரிகள் செல்ல பிராணிகளுக்கான உணவு விநியோகிக்கும் நிறுவனம் ஒன்று குறித்து மேற்கொண்டு வந்த விசாரணைகளின் போதே அந்நிறுவனத்திடம் ராய்லி ட சில்வா நாய் இறைச்சி வாங்கியமை அம்பலமாகியுள்ளது. தனது உணவகத்துக்கான இறைச்சியை மேற்படி விநியோக நிறுவனத்திடமிருந்தே வாங்குவதாக நீதிமன்றில் ராய்லி ட சில்வா ஒப்புக்கொண்டார்.
அதையடுத்து ரோய்லிக்கு சொந்தமான கராஜ் ஒன்றை அதிகாரிகள் மூடி சீல் வைத்துள்ளனர். லண்டனில் சுமார் 15,000 பேர் கலந்து கொள்ளும் நிகழ்வொன்றுக்காக தயாரிக்கப்பட்ட உணவுகள் காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மிருகங்களுக்கான உணவாக விநியோகிக்கப்படும் மேற்படி இறைச்சி பைகளில் பெயர்கள் அடையாளங்கள் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை எனவும் அதனால் அவை மனித பாவனைக்காக அனுப்பப்படும் போது வித்தியாசத்தை கண்டறிவது இலகுவானதல்ல என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடடா, குதிரை யுகம் மாறி இப்போது நாய் யுகம் ஆரம்பமாகிவிட்டதா? இந்திய உணவகங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டுமோ? எதையெல்லாம் சமைத்து சாப்பிட தருகிறார்களோ என்ற அச்சமும் இப்போது மனதிற்குள் எழுகிறது. வருமானத்திற்காக எதையும் செய்வார்கள் போலவும் உள்ளது. சாப்பிட கடையேறும் போது இனி ஒரு முறைக்கு பல முறை யோசித்தே ஆக வேண்டும். மணமகளின் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை விவாகரத்தின் போது மீளப் பெறுவதற்கு உகண்டா உயர்நீதிமன்றம் தடை. உகண்டாவில் திருமணத்தின் போது மணமகளின் குடும்பத்திற்கு மணமகனால் வழங்கப்படும் பரிசுகளை விவாகரத்தின் பின்னர் திருப்பிக் கொடுப்பதை அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தடை செய்துள்ளது. உகண்டா பெண்களுக்கு கிடைத்த பெரும் வெற்றி இது என உகண்டாவில் உள்ள பெண்கள் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. பல நாடுகளில் உள்ள வழக்கத்தை போன்று உகண்டாவிலும் திருமணத்தின் போது மணமகளின் குடும்பத்துக்கு மணமகனினால் பரிசுகள் வழங்கப்படும் வழக்கம் உள்ளது. பெரும்பாலும் பணம், கால்நடைகள் அல்லது வேறு சொத்துக்கள் இவ்வாறு வழங்கப்படுகின்றன. ஆனால் தம்பதிகள் விவாகரத்து செய்யும் போது மேற்படி பரிசு பொருட்களை தமக்கு திருப்பிக் கொடுக்குமாறு மணமகளின் குடும்பத்திடம் கணவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதனால் விவாகரத்து செய்யும் பெண்களின் குடும்பங்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக் கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருமணத்தின் போது வழங்கப்பட்ட பரிசுகளை மீள கொடுக்க வழியில்லாததால் பல பெண்கள் விவாகரத்துக்கு அஞ்சி வன்முறையான சூழலில் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதாக பெண்கள் அமைப்புகள் தெரிவித்தன. இதனால் திருமணத்தின் போது வழங்கப்படும் பரிசுகளை திருப்பிக் கொடுப்பதை தடை செய்யுமாறு கோரி பெண்கள் அமைப்பொன்றினால் உகண்டாவின் 2007 ஆண்டு அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2010 ஆண்டு இம்மனுவை தள்ளுபடி செய்து அந்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உகண்டா உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த உகண்டா உயர்நீதிமன்றம் மேற்படி பரிசு பொருட்களை திருப்பிக் கொடுப்பது சட்டவிரோதமானது என தீர்ப்பளித்துள்ளது. நீதிபதிகள் 7 பேரில் 6 பேர் இத்தடைக்கு ஆதரவாகவும் ஒருவர் எதிராகவும் வாக்களித்தனர். இத்தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த பெண்கள் அமைப்பானது இத்தீர்ப்பானது வன்முறையான உறவுகளில் தொடர்ந்தும் பிணைக்கப்பட்டிருப்பதிலிருந்து பெண்களை விடுவித்துள்ளது என தெரிவித்துள்ளது. அடடா, உகண்டா பெண்களுக்கு சந்தோஷமான செய்திதான். மல்லு கட்டிக்கொண்டு வாழ தேவையில்லை. அவர்கள் கொடுத்த பொருளை எடுத்துக்கொண்டே விவாகரத்தும் பெற்றுவிடலாமோ? எது எப்படியாயினும் பெண்களுக்கு விடிவு கிடைத்தால் சரிதான். கடல் அலை சறுக்கல் மூலம் தப்பி சென்ற கைதி. நோர்வேயின் தீவொன்றில் சிறை வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் கடலலை சறுக்கல் மூலம் தப்பி சென்ற சம்பவம் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. பாலியல் வழக்கொன்றில் குற்றவாளியாக காணப்பட்ட நபர் ஒருவர் நோர்வேயின் பெஸ்டோய் எனும் தொலைதூர தீவொன்றிலுள்ள சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். குறைந்த பாதுகாப்பு கொண்ட சிறைச்சாலை இது. இச்சிறைச்சாலையை சூழ வேலி எதுவும் இல்லை. அங்குள்ள கைதிகள் திரைப்படங்கள் பார்க்கவும் உள்ளூர் கடற்கரைக்கு செல்வதற்கும் அனுமதிக்கப்படுவதுண்டு. கைதிகளை மனிதாபிமானமாக நடத்தும் நோர்வே சிறைச்சாலை முறைமைக்கு ஓர் உதாரணமாகவும் பெஸ்டோய் சிறைச்சாலை குறிப்பிடப்படுவதுண்டு. ஆனால் அச்சிறைச்சாலையில் இருந்த கைதி ஒருவர் கடந்த வாரம் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இரவு நேரத்தில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கடந்து சென்ற அக்கைதி மிதக்கக்கூடிய பொருளொன்றில் கடலலை சறுக்கல் முறையில் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆலையில் சறுக்கிச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் தப்புவதற்காக பிளாஸ்டிக் துடுப்பொன்றையும் அக்கைதி எடுத்துச் சென்றிருந்தாராம். பெஸ்டோய் தீவிலிருந்து 3.2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நோர்வேயின் பிரதான நிலப்பரப்பை அலையில் சறுக்கியும் துடுப்பு வலித்தும் அக்கைதி சென்றடைந்துள்ளார். தற்போது மேற்படி நபரை நோர்வே போலீசார் தேடி வருகின்றனர். மேற்படி சிறையில் சுமார் 115 கைதிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைதிகளை இவ்வளவு நேர்மையாக நடத்த வேண்டுமா? குற்றம் செய்துவிட்டு வருபவர்கள் தானே கைதிகள். அதிக அளவு நேர்மையும் சில நேரம் அலர்ஜியாகிவிடும். காத்தாட போவது மாதிரி போய் தப்பி ஓடிவிட்டார்.
இனி என்ன, அவரை தேட வேண்டியதுதான். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவை காண்கின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.